மங்களபூர்வம் விரிந்தா பாவாய நாமூல தேவே நீராஜனம் தத்ரயித்வா सप्त समुद्र गंगा यमुना सरस्वती नर्मदा सिंधु कावेरी कन्या सरयू ताम्रवर्णी तुंगभद्रा चंद्रभागा महानदी प्रमुख तीर्थ देवत गणगा अगस्त्य पुलस्त्य धनगणनानंदन कुमार कुशिक उत्तमच्च वाल्मीकि वामदेव वैगंबायन कुंगुरु व्यास वसिष्ठ विश्वामित्र चित्रसेन कविन गण्व आंगीरस कौशिक काश्यप कालविषय कौंडिन्य यमदग्नि जगद्गुरु दधीचि देवजग नारद बादरायण भृगु भारद्वाज मरीचि मनिष मार्कण्डेय याज्ञवल्क्य शुक्र गणित साध्या विदान ऋषिगण ब्रह्मगा जयुर्साम अदर्वण कर्मशास्त्र दैवागम संगीतो उपनिषत् सिद्धांत पंचब्रह्म षडंग कल्पित देवत गणागा वैगर्तनो विवद्वान् मार्ताण्डो भास्करो रविर्लोक प्रकाश लोकदाके त्रिविक्रम आदित्य सूर्य अंशुमालिनी दिवाकरांत द्वादशादित्यागा सूर्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनि राहु केतु नाम नवग्रह देवत गणागा इंद्र अग्नि यम रवि वरुण वायु कुबेर ईशान ब्रह्म विष्णु दशदिक् समूह देवत गणागा एकादश रुद्रागा अस्मिन्यादि अष्टपदे त्र्यत्रिंशत्कोटि देवत गणाच पंचादश भक्त षोडशस्वर मंत्र महामंत्र उपमंत्र कुंकार पट्टार स्वागाकार सुधाकार वसत्कार औषत्कार सुख दुःख व्याघ्राय सुव्यक्का मनोभय भजन गमन दान वितर्कानंद सप्त स्पर्श रूप रसगंध समुद्र सत्तु युक्वा ग्राण प्राण अपान ज्ञान उदान समान नागभूम ग्रह देवदत्त रणजय गिरा पिंगला सुषुम्ना कांतार अस्ति युक्वा अरंबुदा यशस्विनी भूसंगिनी जयशांतादांत मूलाधार स्वादिष्टान मणिपूरक अनागत विशुद्धि आज्ञा पादधर ब्रह्मरंद्र विलामृत विश्व पदार्थ दृश्या दृश्य पत्यगत्य भौतारक नैयायिक लोकाय मीमांस मौसरण्य आदित्य अवनित वार्तायन सप्त स्पर्श रूपरज अष्टादश स्मृति विकल्पवेद बहुपुराण श्री कंठनारस्य पार्वती भगवती भक्तगम्य मुक्त मुनिजन हृदयारविंद निवासिनी नित्यानंद नित्य कल्याण गंगाधर गणनायक बीदराग विषमलोचन त्र्यंबक त्रैलोक्य देवत गणागा सकल भुवन विद्युत्ति सम्मार द्रोपवा अनुग्रह कारणस्य भगवती ऐरोप्याखंडे साल्मणि द्वीपे स्विट्जरलैंड नामे ओल्डन प्रसिद्ध पुण्य क्षेत्रे अस्य देवदेवालयस्य गात्री मनोन्मणि अंबिका देवी आलयस्य कुरोधि नाम संवत्सर पंचविंशतिदिनमहोत्सवदिनकालस्य मनोन्मणि अंबिका देवी अनुग्रह प्रसादं
மகிமாத்மக பிரணவமய உபவடி சமுத்பவக கயமுகாதனாதிஞானபகுல மூல விநாதக பக்தைக்கதான் என்ற முகக பித்ருமருஜ பிரமுகாங்கக விஜிதனமணி மயு கருஞ்ச வித்யோலமான மதஜலமதமான உல்லாத மத்மாஜல ஞானகியானந்த சந்தன ஜலத்கர்ணராளக சுரவீக ரூபமார காலாவலி பனத ஆம்ர இத்துகண்ட மோதகாபு பக்ஷ்யாதன லோலா லீலாமய இருந்தாகரக மகோராகவத லம்போதர பூதரூப வரசி மகதார ரூபக பாசாந்த ஆம்ரவள விநாயக சத்கர்த்தாத்மக காருண்யமதனித்தந்தே நயனத்ரயாத்மக கலிவிதி மகேந்திர பிரபுதி தேவகுந்த மந்திர பத குந்தக வாணி கமலாவிலசித தக்ஷண மாமபாது குந்தக சகல விக்ன நிவாரக மகாகணேசக அஸ்மின் வேதந்தே சாநித்யங்கத்வா பிரதானங்கரோது கயமுகவக்ரம் கிரிருதபுத்திரம் கணமுகமித்ரம் கணபதி நீதப்ரியம் கரதரவரதும் கங்கணவாணிம் கபலித பத்மரிஜிம் சுரவரவந்தியம் சுந்தரநித்தம் துரஜித மணிமகுடம் பிரணமததேவம் பிரகடிததாளம் தடங்கிரிதாளமிதம் தத்தத் பிரணமததேவம் பிரகடிததாளம் தடங்கிரிதாளமிதம் கஜபதனமதமகில மௌலகம் பாலகம் மிருதுகுலவிருதசித விதானகம் பூஷணம் பரதபலகதலிவல மோதகம் மோதிதம் பிரணதகுரு ஜிவதனிய கணபதீதாளனம் தத்தத் பிரணதகுரு ஜிவதனிய கணபதீதாளனம் பண் கணானாத்மா கணபதிகம் கவாமகே கவியாவஸ்ரவஸ்ரவம் சேந்தராஜன் பிரமணான் பண் காந்தாரவஞ்சமம் சிம்மதானம் ஓம் நமஸ்தே சிம்மதேவாய தைத்யகந்தாவிமர்த்தினே குருரதந்தாய தண்டாய ஜடாபீமாய தே நமகாதி மகாபல பிரச்சண்ட கோத்தண்ட தீர்க்கணித நகரவர திவானித மத்த குஞ்சல மகாத்தூல மத்தக வினுகர பகு முக்தாவர வியாப்த வரியந்த பிரதேகக மகாதேவி சுரூபா பராஜிக விதானித மதோன்மத்த தைத்ய வம்ச பக்ஷ பிரதேச பகிர்கத நக்க தாராஜித பயாகர விரோஜித பயாகர சர்வாங்ககால ருத்ர நிபகக சகுதூக நிரத்த மகாதேவி சரண பங்கய பரக பவித்ர விட்ட பிரதேச விராஜமானக சகல ஜராஜர சந்திராத சம்பாதக மகா பராக்கிரமக விஞ்ஞான பிரமுதித மகாதேவி வளர்த்த பகுவித பரஜால ஜனித பரம மகோத்கடக ஸ்ரீ ராஜராஜேந்திரி வாகனத்வேன ராஜாதி ராஜதன விலாசமானக ஸ்ரீ கைலாச மகாஜன மகோந்தாத மகாகிரி சகல விக்ன விமகஜக அதிரவள சந்த தாமராதி நானாவித தேவாதி தத்த சாரோபாக்கிய நிருத்திய விபாஜமானக ஸ்ரீ சிம்மராஜ மகாதேவியாஜ்ஞா சீக்கிரம் சமாகச்சதாம் கரிணம் கலினம் துரபலமபுலம் தேவி மாகண கேதுகரம் தவளம் தவளம் நகஜ ஜகமனம் கிருத கும்பத் திருட கும்பத் பிரியதாளபுரத்தில மத்பிரியமத் பரமணம் பவதே மத்த மதங்கய மத்தக பக்ஷண பராக்கிரம வீரதம் மதுகல பரிவித பரிமலவங்கஜ சம்பக மால்ய கண்டதரம் நன 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 கங்கண கங்கிணி சஞ்சித சரணயுகம் தத்தத் சஞ்சித சரணயுகம் ஞங்குகு ஞங்குகு கஜ கஜ கிருத கிருத திமு திமுகேக கணடனபதம் சகல சுமங்கல பக்த யனேதிர சேகர கட்டிகரம் பிரம்மாதீபர முதவர வைபவமானன ராஜயுதம் தத்தத் பிரம்மாதீபர முதவர வைபவனானன ராஜயுதம் நமோ நமோ பவதியாய மனா ஏது நாமேக்க தேவாகம் தேவேக்க பிரஜந்தமாமினதி தீர்க்கமாயுகோ பன்னட்டவாதா மா
திடரினும் தளரினும் எனதொரு ஒலிக்கும் மெனினும் இருளராத்தூள் நாயக்குயிரா தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ள திரினும் திரிமலத்தே ஒலிக்கும் உயிர்கள் கூடும் பனிக்கொடி கட்டினே பொருளேது ஓரேது கண்ணீரே இருளா வெளியேது இரவேது அருளாலா இருளா வெளியேது இரவேது அருளாலா நீ புறவா மையமில்லா நீ அறிய கட்டினே நீ புறவா மையமில்லா நீ அறிய கட்டினே ஓ புறவே வாச பல சிவாச்சாரிய பெருமக்கள் இலங்கையில் இருந்து சுவிஸ் நாட்டில் இருந்து நேமரில் இருந்து பல நாட்டில் இருந்து வந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நல்லதாக அமைந்து சரியாக இங்கே ஆலய நிர்வாக சபையினரும் விழாக்காரர்களும் அடியார்களும் எல்லாரும் சேர்ந்து சரியாக 11 மணிக்கு கொடியேற்று செய்ய விடுகிறார்கள். எல்லாத்தையும் பேசி கொண்டு அந்த வகையில் நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பித்து எல்லா விதமான அம்சங்க ஆராதனைகள் செய்து உடனாக இந்த பாடவிஷயம் செய்து அம்பானுக்கு இப்பொழுது துஜ அனுபவம் சொல்லப்படுகின்ற வைபவம் நடவர சுரணிக்கும் சிவாச்சாரிய பெருமக்கள் வந்துள்ளார். சகல புவன ஜகத்சித்தே சம்ஹார ரூப அனுக்கிரக காரணஸ்ய வக்தா சப்தஜாய சப்தபுராண சப்தத்தீவ பரிமண்டித பூமண்டலே பஞ்சாசத் கோடி யோஜன வித்தேர்ண பிம்போ தீவஹ ஐரோப்பா கண்ணே சுவிட்சர்லாந்து மகத்தேசே போல்டன் திரிநாமானி திவ்யச்சேத்ரே விராஜமான்யாः துஷ்டானுக்கிரகயிஷ்டவைவாணி மத்தானுக்கிரகமூர்த்தியே சிம்மவாகினி சதுர்புஜ சுபதாரணி அக்ஷமாலய வல்லாரணி மகாபுரசுந்தரி தேவதேவியாः மனோன்மணி அம்பிகாயாः அனுஷ்டிதமான குரோதிவர்ஷ மகோத்சவ மங்களகர்மணி துஜாரோகண தின துஜாரோகண சுமுகூர்த்தோ
திருசாந்தி விழா இன்றைய தினம் பல சிறப்பாக அதிகாலையிலிருந்து விநாயகர் வழிபாட்டுடன் இப்ப வரைக்கும் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள், வழிபாடுகள், பஜனைகள், தேவாரம், புராணங்கள், மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றன. அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு பல சிவாச்சாரிய பெருமக்கள் மகோத்சவம் வந்திருக்கிறார்கள், பார்த்திருப்பீர்கள். ஆனா இங்க இன்றைக்கு இந்த வருடம் பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், லலிதா சகஸ்நாமத்துல சிவசக்தியஸ்த ரூபிணின்னு சொல்லப்படுகிற நாமம். சிவனின் சக்தியும் ஒன்று செய்யறோம். அந்த வகையில திருக்கேஸ்வரம் கௌரி அம்பிகா சமேத கேதாரீஸ்வரர் ஆலய பிரதம சிவாச்சாரியார். ஒரு வருஷம் அல்ல, 20 வருஷம் பூஜை செய்த சிவாச்சாரியார். ஒரு வருஷம் பூஜை செய்தாலும் பெரிய பலன். ஆனா 20 வருஷம் அந்த ஆலயத்துல 10 வருடங்களாக மகோத்சவம் செய்தவர். நீங்கள் தான் திருக்கேசரி போக தேவையில்லை, அதை பார்த்தாலே சிவலிங்கம் வந்துட்டேன். அதே மாதிரி கதிரமலை சிவன் கோயில் சொன்னாமல் இன்னும் கோயில் தெரியும், தாத்தாவுடைய கோயில் கதிரமலை சிவன் கோயில். இந்த எங்களுடைய ஊர்ல எந்தெந்த சிவன் இருக்கின்றதோ அந்த சிவன் எல்லாம் இங்க வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருக்கேதீஸ்வரம் சொன்னா சின்ன பாபாக்கு தெரியும், கோணேஸ்வர கோயில் அப்படியே தெரியும், அதே மாதிரி கீழ்வெண்டா தெரியும். அந்த வகையில் இந்த வருடம் ஆலய நிர்வாக சபையினரும் விழாக்காரர்களும் அடியார்களும் தொண்டர்களும் அங்க விசாரிக்க காரியாலயத்துக்கு போன ஒரு மறுபடியும் இல்லை. பாத்தீங்க அம்பாவுடைய திருவிழா எத்தனை பேர் விசா கிடைக்கிறது எவ்வளவு தான் கேட்கிறாங்க பாசையை. ஆனா அந்த குழுக்கள் போனது ஆலைக்கு போனது ஒரு கிழமையில கூப்பிட்டுனாங்க. பயந்து என்னோட குந்தாங்க வந்தாங்க ஒழுங்கிட்டு கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரருடைய அதையெல்லாம் அம்பாவுடைய திருவிழா. அந்த வகையில் இன்றைய சிவாச்சாரியார் உங்களுக்கு சின்ன பிள்ளையிலே தெரியும். கண்ணன் ஐயான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கண்ணன் சொன்னா தெரியும், மாயக்கண்ணன் எல்லாருமே இருப்பான். அதே மாயக்கண்ணன் மாதிரி இந்த ஆலயத்தில் முன்பு சில காலங்கள் சின்ன படியனாக வந்திருக்கிறார். கொண்டையில் உதவி செய்த மடப்படி, மண்டபம், சாத்துப்படி, சர்வசாதகம் இதையெல்லாம் செய்த பலன் தான் அம்பாள் அழைச்சிருக்கின்றார். இந்த குழுக்களை பெருந்தகையான குழுக்கள் என்று சொன்னால் ஒரு ஆலயத்தில் 20 வருஷம் இருக்குன்னு சொன்னா ரொம்ப சிரமம். அதுக்கெல்லாம் 10 வருடம் சிலருக்கு அவசரம் செய்தவர். எப்படி சிறப்பு இருக்கும்? 20 வருஷம் 10 வருடம் சிவாச்சாரிய கொடியேற்றம் செய்தது சொன்னால் பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. நாங்கள் பேங்க்ல காசு கொடுத்தவில்லை, அவர்கிட்ட 1 ரூபாய் வேணாலே போதும் திருவருள் வந்தனர். இந்த திருவருள் தான் கண்ணுக்கு தெரியாம வரும். பேங்க்ல காசு இருந்தால் இருக்கு, வட்டிகள் மட்டும் நம்பிங்க. திருவருள் அப்படி இந்த நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ இல்லங்களுக்கு போக நல்ல செய்திகள். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ வீட்டில் நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. வீட்டில் நிறைய மாப்பிள்ளை இருக்கும், பொம்பளை இருக்கும். பொம்பளைக்கு நல்ல மறுபண் வேணும், நல்ல பெண்ணு பெண்ணு பேசுவீங்க. அந்த அம்பாவுடைய திருவருளால் சிவசக்தி உங்களை சிவனும் அம்பாலும் சேர்ந்திருக்கிறோம். அந்த வகையில இந்த அம்பாளுக்கு இந்த வருடம் மகோத்சவம் செய்த சிவாச்சாரியார் என்னுடைய வயதிலிருந்து அதுவா சொல்லியிருக்கிறார். என்றாலும் எனக்கு பெரிய ஒரு புண்ணியம் என்று சொன்னால் இந்த சின்ன சிவாச்சாரிகள் உதவியா இருந்தது. என்னை பற்றி எல்லாரும் சொல்ல சொல்லுவேன். என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, பரமேஸ்வர குருக்களையே சிசிய மயிலாதிக்கு. அந்த வகையில பெரிய ஒரு காரிய சிறப்பு எனக்கு இந்த சிறிய சிவாச்சாரியர் உதவி செய்த பணி. அந்த காலத்தில் நாங்கள் அப்படிதான் செய்தாங்க. இந்த சிவாச்சாரியருக்கு பணி செய்ய கிடைச்சிருக்கோம் என்றால் சிவாலயத்திலே 20 வருஷமாக போய் செஞ்சிருந்தார். ஒரு ஆலயத்தில் 1 வருஷம் 2 வருஷமே இருக்க கஷ்டம். எந்த பல நிகழ்வுகள். ஆனால் இந்த சிவாச்சாரியர் கல்யாணம் கட்டிலிருந்து இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும். மன்னார்னா கொஞ்சம் பின்தங்கிய இடம். டவுன் சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அது எல்லாத்தையும் கடிச்சு கொண்டு அமைதியா இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணன் ஐயா சிவாச்சாரியார் இந்த மகோத்சவத்தை சிறப்பாக நடத்திருக்கிறார். நானும் சிவாச்சாரியனுக்கு பணி செய்திருக்கிறோம். ஆனா இந்த வயசுல இப்படி ஒரு பண்பு, ஒழுக்க வழக்கம், அந்த கட்டுப்பாடு, கிரிகள் சிறந்த முறையிலே நடந்து மீளேறி இருக்கின்ற இந்த
சமயத்தில் இந்த அழகிய அற்புத காட்சியை கண்டு மகிழ்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யடியவர்கள் அன்னையினுடைய பரிபூரணமான திருவருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்பதற்காக மகோத்சவ காலங்களிலே கொடியேற்றிய உடனே இறைவனுக்கு முன்னாடி ஸ்வஸ்தி வாசகம் என்று சொல்லக்கூடிய நல்ல வசனங்களை எல்லாம் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள் குருமார்கள். மனோன் மணி என்றால் மனம் உள்ளே மணி என்று அர்த்தம். மனதுக்குள்ளே மணி இருக்கின்றது. அது என்ன மணி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பஞ்சபூதங்களிலே உயர்ந்த தத்துவமான பரவெளியானது மனதுக்குள்ளே இருக்கின்றது. அந்த மனம் செம்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். இப்படி இவையெல்லாம் எங்கு இருக்கின்றது என்றால், எங்கே சத்தமாக இருக்கின்றதோ, எங்கே அசுத்தமாக இருக்கின்றதோ அதற்கு இடையிலேதான் சுத்தமும் உள்ளே ஒளிந்து இருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளே எத்தனையோ தேவையற்ற குணாதிசயங்களும் சிந்தனைகளும் உள்ளே இருக்கின்ற சமயத்திலே அங்கே ஒரு பரவழி இருக்கின்றது. அந்த பரவழியிலே அன்னை அம்பிகையினுடைய இருப்பிடம் இருக்கின்றது. அந்த அம்பிகைக்கு மனோன் மணி என்று பெயர். மனதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தேவி எமக்கு எப்பொழுது அருள்பாலிக்கின்றார் என்றால், எப்பொழுது மனம் உருகி மன சுத்தமாக உரிமையாக பிரார்த்தனை செய்கின்றோமோ அப்பொழுது. ஆகையினாலே தான் இன்றைய தினம் தேவி என்ன செய்திருக்கின்றார் என்றால், உங்க எல்லாருடைய மனதையும் தன்னோடு மேலே எடுத்து சென்றிருக்கின்றார். நீங்கள் எல்லாரும் அம்பிகையினுடைய மகோத்சவ காலத்திலே உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தவ வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் குருக்களையா அவர்கள் இந்த கொடி மூலமாக உங்களையும் உங்களுடைய ஆத்மாவையும் ஆத்ம ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக மேலே அழைத்து சென்று அங்கே வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுது இறக்குவார்கள் என்றால், எப்பொழுது நாம் பக்குவப்படுகின்றோம், எப்பொழுது மனம் ஒருமை அடைகின்றதோ, எப்பொழுது எனக்கு உண்மையான உண்மை தெரிய வருகின்றதோ அப்பொழுது அந்த மனம் பக்குவம் அடைகின்றது. அந்த பக்குவத்தையும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அன்னை மனோன்மணி அம்பிகையினுடைய பரிபூரணமான திருவருளினாலே இன்று நடந்த கொடியேற்ற வைபவத்தோடு தொடர்ந்து நடக்க இருக்கின்ற அனைத்து உற்சவங்களிலும் வந்து கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பரிபூரணமான திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டு ஐயா அவர்கள் சொன்னது போல மிக உயர்ந்த பெருமையை கொண்ட திருக்கேதீஸ்வரம் என்கின்ற படியிலே இருந்து இங்கே வருகிறது இருக்கக்கூடிய கருணையும் ஆனந்தமும் இணைந்த குரு கருணானந்த குருக்களையா அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்களுடைய குருவர்களோடு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கு வேண்டிய ராமு குருக்களையா அவர்கள் இந்த ஆலயத்திலே தினம் தினம் வந்து வழிபாடு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கின்ற வாசலையா என்ற அன்போடு அழைக்கின்ற சுந்தரமையா அவர்களுடைய நல்லாசிகளோடு அவர்களோடு இணைந்து இன்று இங்கே பக்க பலமாக இருந்து மந்திரங்களை எல்லாம் ஓடிய ரகுடேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள், கஜேந்திர குருக்கள் ஐயா அவர்கள், இப்படி ஜெகதீஸ்வர ஐயா அவர்கள், ஜோதீஸ்வர ஐயா அவர்கள் என்று பல சிவாச்சாரியர்கள் வந்து இணைந்து நடாத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அழகிய தருணத்திலே அம்பிகையினுடைய மகோத்சவம் நிறைவு பெற்று வருகின்ற ஆண்டு ஆரம்பத்திலே அன்னையினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் பிரார்த்தனையும் இங்கே வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அன்னையினுடைய கோபுரமானது
புனராவர்த்தனம் புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய ஆயத்தம் இந்த ஆலயத்திலே முன்னெடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நாடுகளிலே எத்தனை ஆலயம் இருந்தாலும் இவ்வளவு உயர்ந்த பெருமை வாய்ந்த ஆலய சிற்பங்களோடு ராஜகோபுரத்தோடு ஆகம விதிக்கு உட்பட்டு கட்டிய ஆலயம் என்ற பெருமை இந்த அன்னை மனோன்மணி அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு தான் இருக்கின்றது. அந்த பெருமையை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது பணம் கொடுத்திருப்பீர்கள், கட்டி இருப்பீர்கள், எத்தனையோ உபயோகம் செய்திருப்பீர்கள். அது மட்டும் போதாது. இந்த ஆலயம் தொடர்ந்தும் சிறந்த முறையிலே பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதற்கு இதையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகையினாலே எல்லோரும் வந்து அம்பிகையினுடைய ஆலயத்திலே உங்களால் முடிந்த திருப்பணிகள், தொண்டுகள், சரீர உதவிகள், பண உதவிகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேகத்தை வெகு விரைவிலே நாம் அனைவரும் காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இங்கே வருகின்ற 23ஆம் தேதி ஜூன் மாதம் அன்னையினுடைய தேர் உற்சவமானது இங்கே நடைபெற இருக்கின்றது. வளமை போல சுவிஸ் பால் அனைத்து தமிழ் மக்களுடைய சைவ பெருமக்களுடைய ஊழியமாக அது நடைபெறுவது வழக்கம். ஆக அங்கே திருவாளர் மகேந்திரன் அவர்கள் ஒரு நாளும் எல்லோரையும் அன்பாக அந்த தேர் உற்சவம் முப்பெரும் தேராக வருகின்ற அந்த அழகிய காட்சி அனைவரும் காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அடியேற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அம்பிகையினுடைய பரிபூரணமான திருவருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும். எல்லாருடைய மனதிலையும் அம்பிகை குடியிருக்கின்றால் அவளை நீங்கள் தேட வேண்டும். இயேசுநாதர் சொல்லுகின்றார், உள்ளே இருக்கின்ற இறை சக்தி தான் உங்களை ஆட்சி செய்கிறதா. சமயம் மற்ற சமயமாக இருந்தாலும் சொல்லுவது ஒன்றுதான். அம்பிகை மனோன்மணி அங்கே குடியிருக்கின்றார். எங்களுடைய மனதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் தவிப்பதினாலே தான் துன்பத்திலே ஆளுகின்றோம். அந்த துன்பத்திலே இருந்து விடவிட வேண்டும் என்றால் அன்னை மனோன்மணியை குடிவையுங்கள், அன்னை மனோன்மணியை பிரார்த்தனை செய்யுங்கள். குருவர்களும் திருவர்களும் நிறைந்த இன்றைய தினம் அனைவருக்கும் மங்களம் உண்டாக பிரார்த்தனை செய்து உங்களுடைய நேர்த்தி கடன் என்று சொல்வது நிவர்த்தி செய்யக்கூடிய கடன். உங்களுடைய எல்லா நேர்த்திகள் பாதம் பணிந்து கௌரியம்பாள் உடனாய கேதீச்சநாதர் தாழ் பணிந்து இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த இங்கே வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற ராமச்சந்திர குருக்கள், ஆலயத்தின் நித்திய பூஜைகளை செவ்வனே செய்து வருகின்ற சுந்தரராஜ குருக்கள் அண்ணா அவர்கள், அவரது மருகர் முரளிதர் சர்மா அவர்கள், இங்கே சென்ற ஆண்டுகளிலே உற்சவங்களை நல்லபடியாக நடத்தி வைத்த சோமாஸ் என்கின்ற கௌரீஸ்வர குருக்கள் அவர்கள், அத்தோடு இன்றைய தினம் இங்கே வருகை தந்து நமக்கு ஆசை நல்கி சென்றிருக்கின்ற கஜேந்திர குருக்கள் அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற சிவாச்சாரியார்கள், ஜெகதீஸ்வரர் குருக்கள், அதே போல ஜோதீஸ்வர குருக்கள் அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களது ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உற்சவமானது இங்கே உற்சவத்தின் அனைத்து விதமான நல்ல நிகழ்வுகளையும் அதனது தாற்பயத்தையும், அது மட்டுமல்லாமல் இங்கே அவர் பல பணிகளை ஆற்றியதன் விளைவாக மனோன்மணி தாயின் சிறப்புகளையும் இங்கே கூறியிருக்கின்றார் சோமாஸ் அவர்கள். அதற்கு அமைவாக இந்த உற்சவம் நல்லபடியாக நடந்தேறுவதற்கு என்னை இங்கே வரவழைத்த ஆலய பரிவார சபையார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டியதில்லை. பரிவார சபையார்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்கியவர்கள். இங்கே நான் வரும்பொழுதே இங்கே இருந்து வரவேற்று இந்த உற்சவத்தை எவ்வாறு செய்வது என்று நல்லபடியாக சென்ற ஆண்டிலேயும் இந்த ஆண்டிலேயும் இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்ற ராமோண்ணா என்று சிலமாக எல்லோரும் அழைப்பார்கள். நான் சிறிய பராயத்திலே ஆலயங்களுக்கு பல குருமார்களுடன் கும்பாபிஷேகம், மகோத்சவங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளும் பொழுது
அந்த நிகழ்வுகளிலே கட்டாயமாக ராமண்ணா இருப்பார். ஏனென்றால் அவர் அனைத்தையும் வழிநடத்துவராக அந்த நேரங்களிலேயே இருந்தார். நான் சிறிய பையனாக இருந்து இப்பொழுது எனக்கு உண்மையில் என்ன தவம் செய்தேனோ என்ன பாக்கியமோ தெரியாது. அவர் வழிநடத்த அவரிடம் இருந்து இந்த மகோத்சவத்தை நடாத்துவதற்கு மனோன்மணித்தாய் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். அவரை நாங்கள் இலங்கையிலே பெரும் புகழ் பூத்த நெல்லை நாகபூஷணி அம்பிகையினுடைய பரம்பரை சிவாச்சாரியாராக இருந்த பரமேஸ்வர குருக்களது சீடனாக இருந்தவர் பரமேஸ்வர தாத்தா அவர்கள் எங்கு வந்தாலும் அங்கே ராமண்ணா இருப்பார். அவ்வாறு அவருடனே ஐக்கியமாக இருந்து அன்புடனும் பண்புடனும் அவரது பணிகளுக்கு தன்னால் இயன்றவரை ஒத்துழைப்புகளை நல்கி அவரது முதிர்வு காலத்திலேயும் அவருடன் இருந்து பல வெளிநாடுகளில் கூட அவர் சென்று பணிகளை செய்து வந்தது இங்கே நாங்கள் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறான பெரும் பக்குவமிக்க குருக்களிடம் இருந்து வளர்ந்து வந்தவர்கள் இந்த ஆலயத்தில் இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடாத்தி வைப்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். ஆலய பரிமாண சபையார்கள், விழா உபயகாரர்கள், இங்கே இருக்கின்ற மக்கள். ஆகையினால் எம்பிராட்டி நான் நினைக்கின்றேன், நான் அதிகமாக பேசவில்லை. ஆண்டு காலப்பகுதியில் நான் இறுதியாக இங்கே வந்து சென்றேன். அதற்கு முன்பு ஏறத்தாழ 6-7 மகோத்சவங்களிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். 2005ஆம் ஆண்டு தை மாதம் அளவில் இங்கிருந்து சென்று மீண்டும் இந்த ஆண்டிலே இந்த மகோத்சவத்திற்காக அவர் அழைத்திருக்கின்றார். இதற்கு காரணம் அண்ணா அவர்கள் கூறியது போல சிறுபராயத்திலே அம்பிகைக்கு செய்த தொண்டின் அடிப்படையிலே அங்கே நாங்கள் அவ்வப்பொழுது அலங்காரங்கள் சாதகமாக இருந்து பத்ததி படித்தல், அர்ச்சனை வழிபாடுகள், நித்திய பூஜை என்பவற்றை செய்து வந்தவனை கொண்டு இந்த ஆண்டிலே மகோத்சவம் செய்ய வேண்டும் என்று இந்த மனோன்மணித்தாய் மனதுளே எழுந்து இந்த நிர்வாகத்தார்களுக்கு அவர்களை வழிநடாத்தி இங்கே என்னை வருவித்திருக்கின்றார் என்று கூறுவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த அம்பிகையினுடைய மகோத்சவம் தொடர்ந்து நல்லபடியாக நடைபெற வேண்டும். இந்த ஆலயத்தின் எதிர்காலத்திலே நல்லபடியாக அடியவர்கள் இங்கே இருந்து சைவ தமிழை வளர்த்து இந்த ஆலயத்தின் ஊடாக ஆகமத்திற்குள் கட்டுப்பட்டதாக சிவ ஆகமத்தையும் வளர்த்து இந்த ஆலயத்தை நல்லபடியாக நிர்வகித்து வருபவர்கள் இந்த ஆலயத்திலே நடந்து வருகின்ற அனைத்து கிரியைகளையும் சிவனே செய்வதற்கு அம்பிகை அருள் புரிய வேண்டும். இந்த மகோத்சவத்தினுடைய நல்ல விதமான இந்த கொடியேற்றத்தின் அனைத்து விதமான நற்பலன்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல மனோன்மணித்தாயின் திருவருளினால் அனைவரும் நீடோடி வாழ வாழ்த்தி அமைகின்றோம். विद्महे महादेवाय धीमहि तन्नो मनोन्मन्य प्रचोदयात् मनोन्मन्यम्बिकाय महोत्सव मंगलकर्मणि प्रातःकाल विशेषित ध्वज आरोहणकाले मुहूर्तो शुभमुहूर्तोले मुहूर्तं शुभमुहूर्तो घ्नन्तु तदास्तु ओम गन्धद्वारान्धुराधृतां समवर्तयति इष्टभिक्षां करीसनीं ईश्वरेहं सर्वभूतानां स्वामिहोवग्रहेसहं ॐ ऐं ह्रीं मनोन्मन्यम्बिकाय लोहरा निगायाधुराजरोगरगाले अन्तिके सरायरोहन्महात् विसर्वपुरकालमुहूर्तं मुहूर्तो शुभमुहूर्तो घ्नन्तुः तदास्तु बढ़िया कटिंग और मामा एला कटी दिवाको दೊಡ್ಡ சரியா லைட்
துரப்பிரியம் துர்கனி சங்கரம் குபேராய ஓம் சோமதிபுரயுக்தம் சுத்தசிவமுக்திமதி சத்ருவத மந்தகந்தம் தாரகல சக்ரத புதுக்கபியம்